ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து என்னென்னா, ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸோட எக்ஸாம் வந்து 2021 நடந்தது. அதோட மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 2021 6 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பண்ணுறது 7வது வீடியோ. இன்றைய வீடியோவோட 2021 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் இருந்து 2022 மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்குள்ள சம்முக்குள்ளே போகலாம் வாங்க. சம்மு பாருங்கள், 2/10 பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 2/10 பாதி எவ்வளவுன்னு நம்ம பார்த்தா என்ன பண்ணுவோம், 2/10னா அப்போ 2/5 தானே பாதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுருவோம். ஆனால் அது கிடையாது. 2/10/2 அப்படி தானே அர்த்தம். பாதினா என்னது, /2 போட்டாலே நமக்கு வந்து பாதி கிடச்சிரும், அப்படி தானே. எனக்கு இப்போ இந்த பையில் இருக்க வேல்யூவை நான் மேலே கொண்டு போகணுன்னா எனக்கு என்ன பண்ணலாம், மைனஸில் போகுமா. அப்போ 2/10 2/-1. ஓகேவா, இது புரியுதா எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பையில் இருக்கிறத நான் மேலே கொண்டு போகும்போது அது என்ன ஆகும், பவரில் மைனஸ் ஆட் ஆகும். அப்போது 2/10 2/-1. இப்போ அடிமான சம்மாக இருந்தால் அடுக்கில் என்ன பண்ணிடலாம், கூட்டிடலாமா. அப்போது 2/10 -1 2/9. ஓகேவா, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரீசனிங் கொஸ்டின் பாருங்கள். FAGGAF HAIIIAHன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன எழுதிடலாம், 1லேருந்து 26 வரைக்கும் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாமா. 26 வரைக்கும் எழுதியாச்சு. ஓகே, அதில் நீங்கள் நம்பர் போட்டுக்கோங்க, நான் அதில் போடல. நான் அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை மட்டும் பார்க்குறேன். எஃப்க்கு அடுத்து ஜிக்கு அப்புறம் ஹெச்சுக்கு அப்புறம் ஐ. இது வரிசையாக வருதா, FGHI. அப்போ ஐக்கு அப்புறம் என்ன வரும், ஜே வரும். ஜே எத்தனை நாளாக இருக்குது, ஏலையும் இருக்குது டிலையும் இருக்குது. அப்போ இந்த பியும் வராது சியும் வராதுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஓகேயா. அடுத்து ரெண்டாவது இருக்கிறது பாருங்கள். ரெண்டாவது காமனாக எல்லாத்துலேயுமே ஏ இருக்குது. ஸோ இதுலேயும் ஏ போட்டுடலாம். அப்போ ரெண்டாவதுல ஜேக்கு அடுத்து ஏ இதிலலாம் இருக்குது, அதுவும் இதுலேயும் இருக்குது, ஏலேயும் இருக்குது, ஏ ஆப்ஷன்லேயே இருக்குது, டி ஆப்ஷன்லேயே இருக்குது. அப்போ எடுக்க முடியாது. அடுத்தது பாருங்கள், ஜிக்கு அப்புறம் எஃப், ஐக்கு அப்புறம் ஹெச். அதாவது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் எஃப்பில் இருக்குது, ஜியில் முடியுது. எஃப்க்கு அடுத்து ஜிக்கு அடுத்து ஜிக்கு முன்னால் ஒரு வாட்டி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காங்க, ஒரு வாட்டி கிளாக் வைஸ் போட்டிருக்காங்க. இப்போது எஃப்க்கு அடுத்து ஜின்னு போட்டிருக்காங்க, அடுத்து வந்து ஜிக்கு அப்புறம் எஃப் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதேமாதிரி அடுத்த டைம் பாருங்கள், ஹெச்சுக்கு அப்புறம் ஐ கிளாக் வைஸ் ஹெச்சுக்கு அப்புறம் ஐ. அதுக்கப்புறம் பாருங்கள் ஐக்கு அப்புறம் ஹெச் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா, ரைட்டா. அப்போ இங்கே என்ன வரும், ஜே இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ஜேக்கு அடுத்து என்னது வந்திருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து என்னது கிளாக் வைஸ் தானே போகிறாங்க. அப்போ கிளாக் வைஸ் என்னது, கே, ஆப்ஷன் ஏ. ஓகேயா, சரி. இதுக்கு அடுத்த டைம் என்ன வரலாம், ஜேக்கு அடுத்த டைமு கே ஏ ஜே இப்படி வரலாமா, அப்படி மாற்றி வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, இது எதுவும் டவுட் இருக்கா, ரொம்ப ஈஸி தான், நல்லா பாருங்கள். என்ன இன்னும் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டும் பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கான்ட்டாங்க. பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரத்தில் முடிக்காங்களாம். ஏயும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் முடித்தாங்கன்னா பி வந்து தனியாக எத்தனை மணி நேரத்தில் முடிக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க, 6 மணி நேரத்தில் முடிக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. டைம் அண்ட் ஒர்க் மாதிரி தான், டைம் அண்ட் ஒர்க் சம்மு தான். இதில் வந்து வேலை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மணி கொடுத்துருக்காங்கன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மணி நேரம் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எல்லாமே நமக்கு வந்து ஒன்று தான், 1/6. ஓகேவா, இப்போ ஏ ப்ளஸ் சி வந்து என்னது 1/6ங்கிறத கொடுத்துட்டாங்க அவங்க.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ வந்து தனியாக வந்து எத்தனை நாளில் எவ்வளோ நேரத்தில் வேலை பார்ப்பாங்கன்னா 12 மணி நேரம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இதில் ஏக்கு பதிலாக என்ன போடலாம், அவன் தான் 12 மணி நேரம் போடுறதில்ல, 12 மணி நேரத்தில் முடிச்சிடுவார். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1/6 அது 1/12 அப்படிங்கிறது அந்த சைடு வருமா, ஈக்குவல் கங்கோடி வந்தானது -1/12. இங்கே 12 வருது, கீழே 12 வரணும். ஏன்னா அடிமான சம்மா இருந்தால் தான் அடுக்கில் நம்ம கூட்டவோ கழிக்கவும் முடியும். அப்போ நான் இதை பண்ணதுன்னா மேலே இங்கே 2ஆல் இதை பெருக்கிறேன். பெருக்கினேன்னா என்ன வரும், 2/12. இப்போ -1 ஈக்குவல் டு என்ன வரும், 1/12. அப்போ சி வந்து இது எவ்வளோ நேரத்தில் முடிக்காங்க, 1/12 அப்படிங்கிற நேரத்தில் முடிக்கிறாங்க. புரியுதா? இது எதுவும் டவுட் இருக்கா? இப்போ நமக்கு வந்து சியோட டைமிங் வந்து கிடச்சிருச்சு. இதை நம்ம இதில் போடலாம். அவங்க கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பி தானே கேட்டிருக்காங்க. பியும் பி ப்ளஸ் சி இவங்க 2 பேரும் சேர்ந்து 1/3, அதாவது ஒரு 3 மணி நேரத்தில் முடிக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி தானே? அப்போது இதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி ப்ளஸ் 1/12 ஈக்குவல் டு 1/3. இப்போ நான் அந்த 12 அந்த சைடு கொண்டு போனேன்னா 1/3 மைனஸ் 1/12. இப்போ என்னாகும், மேலே இங்கே எத்தனை பெருக்கலாம், 4ஆல் பெருக்கலாமா? 4ஆல் பெருக்கணும்னா நாமளாக 12 வந்துடும். ஸோ 4 மைனஸ் 1/12 ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு என்ன வரும், 3/12. 3/12. அப்போ 1 3 3 4 12. அப்போ பி எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார், 4 மணி நேரத்தில் முடிச்சிருவார். பி ஈக்குவல் டு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவார். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான வட்டி வந்து கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதில் பி வந்து எவ்வளோனா 15,000 வாங்கியிருக்காங்க. மொதல் வருஷத்தில் 15%, 2வது வருஷத்தில் 20%, 3வது வருஷத்தில் 25% வந்து கூட்டு வட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. அப்போ கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? நம்ம வழக்கம் போல் தான், நமக்கு ஒரே ஃபார்முலா தான். பி கொடுத்துட்டாலே, பி கொடுத்து கேட்டால் என்ன வரும், பி இன்ட்டு இது வந்து என்ன பண்ணுதாங்க, பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கத்தானே செய்யும். அதாவது நம்ம தான் 15,000 கூட 15% வச்சு கொடுக்கணும். அப்போ கூட்டு வட்டினால என்ன பண்ணணும், 115/100 ப்ளஸ் பண்ணிக்கணுமா. அப்போ 120/100, 125/100. இப்படி 3 வருஷமும் நம்ம மொத்தமாகவே பார்த்துடலாம். ஏன்னா 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இப்போ பி நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வருஷம் 15%ங்கிறதுனால 115, செகண்ட் வருஷம் 20% அப்படின்னா 120, தேர்ட் வருஷம் வந்து 25%ங்கிறனால 125%. இதை கேன்சல் பண்ணிட்டாலே என்ன கிடச்சிரும், நமக்கு வந்து நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். 2 சைவருக்கு 2 சைவர் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவருக்கு போயிடும். இந்த சைவர் கேன்சல் ஆயிரும். வேறு எதுவும் கேன்சல் ஆக முடியுமான்னு பாருங்கள். போகுமா? போகாதுல்ல. அப்போ அப்படி மல்டிபிள் பண்ணி போடனாலும் போடுங்க, இல்லை இன்னொருக்கா டிவைட் ஆகும் அப்படின்னாலும் ஆக்குங்க. இப்போ 3 15, 2 10. ஓகேவா? அதுக்கப்புறம் 6 12, 6 12, 12 20, திரும்ப 5ஆல் 1 5, 2 10, மிச்சம் 2 5 25, 2 10, 1 2 2 6, மிச்சம் என்னதான் இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 1 1 5 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இன்ட்டு 25. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இதை பெருக்கி சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 10,875 வரும். அதுதான் என்னது ஆன்சர். ஓகேவா? நீங்கள் பெருக்கி போடுங்க. நான் பெருக்கி போட்டேன். ரொம்ப டைம் எடுத்துக்குங்கிறதுனால நானே பெருக்கி போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து ஆண்டுக்கு 10% வீதம் அதிகரிக்கிறது. இந்த அதிகரிக்கிறது குறையுதுன்னு வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும், ரவுண்ட் பண்ணிடணும். 10% அதிகரிக்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. 2016 எவ்வளோ இருக்கான், 4,35,000 பேர் இருக்காங்க. இது வந்து 2 வருஷம் கழிச்சு 2018 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை வருஷம், 2 வருஷம், 17 18. ஓகேவா? 2 வருஷம், 18வது வருஷம் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இது வந்து 2016 உள்ளது. அதிகரிக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க பெர்சன்டேஜை
100ஆல் ப்ளஸ் பண்ணுவோமா? அப்போ 110/100 எத்தனை வருஷம்? 2 வருஷம் போடணும். அப்போ 110/100. சைபருக்கு சைபர் கேன்சல் ஆகும், சைபருக்கு சைபர் கேன்சல் ஆகும். இந்த சைபருக்கு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 4 சைபர் கேன்சல் ஆகிருந்து. ஓகேயா? 11 எவ்வளவு? 121. அப்போ 435 4350 இன்ட்டு 121. ஓகேவா? அப்போது 435 121 5 3 4 10 மிச்சம் 1 6 1 7 8. அதுக்கப்புறம் 5 3 4 5 3 கூட்டினா 9 3 10 16க்கு 6 மிச்சம் 1 9 10 12க்கு 2 மிச்சம் 1 5. இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து ஒரு சைபர் இருக்கா? சைபர் கீழே சேர்த்துடலாமா? சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 5,26,350 வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 5,26,350. 2018 வருஷத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும்? 5,26,350 அப்படிங்கிற கவுண்டில் இருக்கும். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சம் ரீட் பண்ணுங்கள். எத்தனை ஆண்டுகளில் 5,600 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கூடுதலாக வந்து 6,720 ரூபா ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இந்த மொத்தம் கூடுதல் இவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு வந்தாலே அதில் என்னது இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், அசலும் இருக்கும். அப்படி தானே? அப்போது 6,720 இருந்து நம்ம என்னத்தை கழிச்சிடலாம்? அசலை வந்து கழிச்சிடலாமா? 5,600 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்னது கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைக்கும். இந்த கூடுதலை இது அப்படியே போட்டுறக்கூடாது. ஓகேவா? சைபர் 2 7 6 1 1. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1,120. இப்போ நமக்கு வழக்கம் போல் PNR/100 எவ்வளவு? 5,600. எத்தனை %? 6%. இது எத்தனை வருஷம் அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். ஓகேயா? எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? என்ன அப்படியே வச்சுருக்கலாம். ஓகேயா? இதை கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன். 5,600 இன்ட்டு 6 இன்ட்டு n/100. இது வந்து என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டிருக்கோம். வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்? 1,120 ரூபா. இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை. PNR/100 ஃபார்முலா போட்டிருக்கோம். கூடுதல்னு கொடுத்ததுனால நம்ம வந்து பிஏ வந்து எதுலேருந்து கழிச்சிட்டோம்? 6,720லேருந்து 5,600 கழிச்சிட்டோம். கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சலு. அதுக்கப்புறம் 6 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 56 12க்கு 2 மிச்சம் 1 2 10 11 11 112. இங்கே என்ன இருக்குது? 1,120 இருக்குது. அப்போது ஒரு 56 2 56 112. சைபருக்கு சைபர் அப்படியே போட்டுடலாம். அப்புறம் வேறு என்ன கேன்சல் ஆகும்? 2ஆல் கேன்சல் ஆகுமா? 2 20 2 6. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 3 9. மிச்சம் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. 1/3. அப்போ ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். 3/1 ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான் கேட்குறாங்க. இது 2021. இப்போ 26/5 வந்து கொஞ்சம் இதிலேருந்து டெவலப்பாக தான் கேட்பாங்க. ஒரு வேளை இப்படி கேட்டால் நமக்கு ஈஸி. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A/B = 2:5 கொடுத்துருக்காங்க. B/C வந்து 15:7 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள். ஏபிசிக்கு வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? நம்ம இதுக்கு முன்னால் உள்ள கொஸ்டின்லாம் பார்த்துருப்போம். இதை டைரெக்டாகவே நம்மளால் போட முடியும். அப்படி தானே? 1 விட்டு கோணம் ஃபஸ்ட்டு 2 × 15 30. அதுக்கப்புறம் 5 2 வாட்டி இது 15ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் 5 7ஆலையும் பெருக்கிடணும். அவ்வளோதானே? 15 பெருக்கினீங்கன்னா எவ்வளவு? 5 25க்கு 5 மிச்சம் 2 1 5 5 2 7 75. ஓகேவா?
இஸ்ட்டு 7 35. இதை எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கிடலாம். ஓகேவா? இப்போ 75 தானே. இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 6 5 30, 1 5 5 25, 7 35. அப்போ 6:15:7. ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா, நம்ம வழக்கம் போல் போடுவோம்ல, ஏபிசி. ஏயும் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 5. அதுக்கப்புறம் 2 ஆமாம் இப்போ 5. அதுக்கப்புறம் பியும் சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 7. இந்த 5 இந்த சைடு வருமா? இந்த 15 இங்கே வருமா? அப்போ என்ன வரும்? 30. இங்கே 5 25 75. 5 35. 6 5 30 கேன்சல் பண்ணுங்கள். 15 75, 7 35. ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது லேஸாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். ஏ பவர் கே ஏ பவர் ஏ ப்ளஸ் 3 மற்றும் ஏ பவர் ஏ ப்ளஸ் 5னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? எல்சிஎம் அப்படின்னா என்னது? பவர் வந்து ஹையஸ்ட் பவரை வந்து எடுக்கணும். இதே இது ஹெச்சிஎஃப்னா என்னது? லோயஸ்ட் பவர் எடுக்கணும். நம்ம இது பவர்லேயே பார்த்துருவோமா? பவரில் பார்த்தோன்னா நமக்கு எது ஹையஸ்ட் பவர்? ஏ பவர் கே ப்ளஸ் 5 அப்படிங்கிறது தான். இல்லை அப்படின்னா இதில் வந்து கேக்கு பதிலாக 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ ஏ பவர் 1 வருமா? 1 போட்டிங்கன்னா அடுத்து கே ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ கேக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா ஏ பவர் 4 வருமா? இங்கே ஏ பவர் 6 வரும். அப்போ இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ? ஏ பவர் கே ப்ளஸ் 5 அப்படிங்கிறது தான். அது ஸ்ட்ரைட்டாக எடுத்துடலாம். ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதி வந்து 4 தரும் மிக சிறிய எண் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்தே போவோம். ஆப்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் இருந்து 4 வந்து மைனஸ் பண்ணுறேன். 4 மைனஸ் பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷனில் மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 250. ரெண்டாவது இதில் 508 இருந்து 4 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 504. அடுத்து 805 இருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள். 4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 801. 512 இருந்து 4 மைனஸ் பண்ணால் 508. இதில் எந்தெந்த நம்பர்லாம் இதில் வந்து டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து 4 கழிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக டிவைட் ஆகணும். 250 இருக்குது ஃபஸ்ட்டு. 254ஆல் வகுக்கும்போது வாய்ப்பு இல்லை. அடுத்து 508 இருக்குது. 508 இருந்து 4 மைனஸ் பண்ணால் 504. 504 இதில் போகுமா? அந்த ரெண்டுலேயும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 508 இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் நமக்கு வந்து டிவைட் ஆகணும். அதில் மிக சிறிய எண்ணு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 805 பாருங்கள். 801 இருக்குது. 801 வந்து இங்கே 4ல் முடியுது, இங்கேயும் 8ல் இருக்குது. ஸோ இந்த 2 வாய்ப்பாடிலே வராது. 1ன்னு முடிஞ்சாலே 1 7ஆம் வாய்ப்பாடில் வரும், இல்லைனா 9ஆம் வாய்ப்பாடில் வரும், இல்லைனா 3வது வாய்ப்பாடில் வரும். ஸோ இதுவும் வாய்ப்பு இல்லை. அடுத்து 508 பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து கேன்சல் ஆகும். ஏன்னா 8ல் இருக்குது, 8ல் முடியும். 4 வந்து 4ல் முடியுது, அதுவும் முடியும். இப்போ 254 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 8. அடுத்த 2 10க்கு 0.
இது மல்டிபிள் பண்ணுங்கள். ரெண்டால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 2 8, 2 10க்கு 0, மிச்சம் 1, 1 4, 1 2 2 4, 4 1 எவ்வளவு 5, 508 வருது. 508 கேன்சல் ஆகும். அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணில் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க, அதிகரிக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நமக்கு ஏ பி சி அப்படின்ட்டு ஒரு 3 நம்பர் இருக்குது. ஓகேவா? அங்கே கம்பேரிசன் வந்து எதோட பண்ணாங்கன்னா இந்த 2 நம்பரையும் சியோட கம்பேர் பண்ணாங்க. நமக்கு சி தெரியுமா? தெரியாது. அதை வந்து நான் 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இந்த இடம் இம்பார்ட்டண்ட்டு. எந்த நம்பர் நமக்கு தெரியாதோ அதை வந்து 100ஆக நம்ம வச்சுக்கிறோம். கடைசி ஆன்சர் வரும்போது அதிலிருந்து மைனஸ் பண்ணி போட்டால் நமக்கு போதும். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட. அப்போ 3ஆம் எண்ணை விடன்னா இப்போ கம்பேரிசன் வந்து என்னது? சி தான் கம்பேர் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. முறையே 10%, 25% அதிகமாகுது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத ஃபஸ்ட் நம்பராக எடுத்துக்கோங்க, ரெண்டாவது இருக்கிறது பி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 110%, இதிலேருந்து 10% அதிகரிக்கிறது. அதே மாதிரி 25%ங்கிறது 125. ஓகேயா? ஏன்னா 100%ஆக இருக்குது, 125% அதிகரிக்கிறது, இங்கே 10% அதிகரிக்கிறது. ஓகேவா? கணக்காக அப்படியே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் எந்த எண்ணில் இருந்து நம்ம பெர்சன்டேஜ் பார்க்கணுமோ அதை கீழே போடணும். அப்படி தானே? அப்போ முதல் எண் வந்து எவ்வளவு? ரெண்டாவது எண்ணில் இருந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தானே? ரெண்டாவது எண் வந்து என்னது? 125. முதல் எண் வந்து என்னது? 110. மேலே என்ன போடுவோம்? டிஃப்ரென்ஸ் போடுவோமா? ஒரு பெர்சன்டேஜ் பார்க்க என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அப்படி தானே? ஃபஸ்ட்டு இருந்த வேல்யூவில் இருந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அப்போ 125ங்கிறது 110 மாறி இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வருமா? இன்ட்டு 100 போட்டோம்னா அது வந்து என்னது? பெர்சன்டேஜ். ஓகேவா? பெர்சன்டேஜ் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருமா? இப்போ பாருங்கள், 25ஆல் அடிக்கேன். 5 25 125, 4 25 100, 4 5 5, 3 5 15, முன்னாங்க எவ்வளவு? 12. ஸ்ட்ரைட்டாக 12. ஒருவேளை ஆப்ஷனில் இருந்ததுன்னா போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 100ன்னு நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ 100லேருந்து நம்ம வந்து இதை மைனஸ் பண்ணி போடணும். அப்போ மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 88% அப்படிங்கிறது வரும். இப்போ ஆன்சர் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி. ஓகேயா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நெக்ஸ்ட் சம் போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு உலோக கலவையில் 10 கிராம் செம்பு, 20 கிராம் வெள்ளியம், 20 கிராம் வெள்ளி உள்ளது எனில் உலோக கலவையில் உள்ள செம்பின் சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரியா? செம்பின் சதவீதம் எவ்வளவு? செம்பின் சதவீதம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. 10 கிராம் வந்து என்ன பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இப்போது நமக்கு வந்து மொத்தம் எவ்வளோன்னு பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு. அப்போ 10 ப்ளஸ்ஸு 20 கிராம் வெள்ளியம் இருக்குது, 20 கிராம் வெள்ளியும் இருக்குது. இந்த மூணையும் கூட்டுங்க, ப்ளஸ் பண்ணுங்கள், மொத்தம் 50. மொத்தம் டோட்டல் எவ்வளவு? 50. இந்த 50%ல் 10 கிராம் அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ 10 கிராம் அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 0 கேன்சல், 4 5 5, 2 10. அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் ஏ இதில் இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. புரியுது? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். 8 ஆட்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்கின்றனர். 5 நாட்கள் கழித்து 4 ஆட்கள் கூடுதலாக வேலை செய்கின்றனர் எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து என்ன தெரியும்? 8 பேர் எத்தனை நாட்கள் வேலையை முடிக்கிறாங்களாம்? 20 நாளில் ஒரு வேலையை வந்து முடிக்கிறாங்க. ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. 5 நாட்கள் வந்து கழிஞ்சதுக்கப்புறம் அப்போ 5 நாட்கள் கழிக்கிறாங்க. அப்போ கழிச்சோன்னா 20 நாளில் இருந்து 5 நாள் போனால் எவ்வளவு? மிச்சம் 15. அப்போ 8 பேர் இன்னும் எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு? 15 வேலை செய்ய வேண்டியிருக்கு. சரியா? செஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் வராங்களாம்? எக்ஸ்ட்ரா 4 பேர் வராங்களாம். அப்போ ஆண்கள் வந்து ஆல்ரெடி 8 பேர் இருக்காங்க ஆட்கள். அதுக்கப்புறம் 4 8 நாளும் 12. அவங்க எத்தனை நாட்களில் முடிப்பாங்க இந்த 15 வேலை அப்படிங்கிறதான் கணக்கு. சரியா? இப்போது இதை ஒரு நிமிஷம். இதை எப்படி எழுதிக்கலாம்?
இது வந்து எதிர்மாறல்ங்கிறதுனால 8 ஆண்கள் 15 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா 12 ஆட்கள் சேர்ந்து அதை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேயா? 4 போமா, 2 4 8 3 4 12 1 3 3 5 3 15. அப்போ 2 எவ்வளவு 10. ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் சம்பளம் வரும், இது வந்து எதிர்மாறலில் வரும். அப்போ நேராக ஈக்குவலில் மட்டும் போட்டாலே போதும். நம்ம இந்த சம்பளம் பார்க்க வேண்டியது எந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா 5 நாட்கள் கழித்து. இதை பார்த்ததும் நமக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகும். 5 நாட்கள்னால் கொடுத்துருக்க 20 நாள்லேருந்து மைனஸ் மட்டும் பண்ணி ஆட்களை இவங்களோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சி. ஓகேவா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 12A + 6AB = A09 என்ற கூட்டல் சமன்பாட்டில் ஏயும் பியோட மதிப்பு வந்து என்னென்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆப்ஷனில் இருந்தே போகலாம். ஆப்ஷனில் வந்து ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏக்கு பதிலாக இப்போ முதல்ல ப்ளஸ் பண்ணுவோமா, 112 A 6 AB கூட்டுனா எனக்கு என்ன வரணும், A09 வரணும். ஓகேவா? இப்போ ஏக்கு பதிலாக நான் ஏக்கு பதிலாக 7 போடுதேன், கீழே 6 7, பிக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போது 9 இது வருதான்னு பார்த்தீங்கன்னா வரலை. ஆப்ஷன் வருதா? ஏன்னா ஏன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து 2க்கு நேராக என்ன வந்திருக்கணும், 0 வந்திருக்கணும். அப்படி தானே? இந்த இடத்துல 0 வந்திருக்கணும். ஸோ 0 வரலை. அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போமா? செகண்ட் ஆப்ஷனில் என்னென்னு கன்சிடர் பண்ணலாம், ஏ வந்து 8 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும், பி வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணணும். அப்போது 1 2, ஏ வந்து எவ்வளவு 8ன்னு கன்சிடர் பண்ணுதேன், பி வந்து ஏ வந்து 8, பி வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுதேன் 1 1ன்னு கன்சிடர் பண்ணனா 9, 10க்கு 0, மிச்சம் 1, 6 2 8. இப்போ பாருங்கள், 0 வருது, 0 9 வருது, 9 ஏக்கு நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், 8ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ 8 வருது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேக்ஸிமம் சமன்பாடுன்னு கொடுத்துட்டாலே ஆப்ஷன்லேருந்து போகிறது பெட்டர். இதே மாதிரி 2 ஆப்ஷனையும் போட்டு பாருங்கள், அது வந்து ஆன்சர் வராது. இது எப்படின்னு தெரியுதா, நம்ம வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க சம்ம எப்படி எழுதியிருக்கோம், எப்படி ப்ளஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த ஏ இருக்க இடத்துல நம்ம 8ஐயும் பி இருக்க இடத்துல 1ஐயும் போட்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கிது. இப்போ 8 தானே ஏன்னு கன்சிடர் பண்ணோம், அப்போது A09ங்கிறது கிடச்சிருமா? இது கிடச்சிருமா? அதுதான், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து என்ன தெரியும், நம்ம மென்சுரேஷனில் 2Dயில் பார்க்கும்போதே நம்ம எதனா பார்ப்போம், 2 பக்கங்கள் வந்து என்னது, பெர்த்து அண்டு ஹைட்டு. ஓகேவா? இதில் பக்கங்கள் 2 மடங்கு ஆகுதான். 2 மடங்கு ஆகும்போதுனா அப்போ 2B × 2 ஹைட்டு 2 மடங்கு ஆகும்போது அதோட பரப்பளவு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 4BH. ஓகேயா? அப்போ 4 மடங்காக இருக்கும். ஆப்ஷன் சி. இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காக இருக்கும் அப்படின்னா, பரப்பளவு வந்து என்னது, BH. இப்போ பெருத்து 2 மடங்கு ஆகுது, ஹைட்டும் 2 மடங்கு ஆகுது. அப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணாலே போதும், 4BH. இது வந்து பரப்பளவு கிடச்சிட்டா அப்போ 4 மடங்கு ஆகுது. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடில் என்ன போடலான்னா, நமக்கு தெரியாதுங்கிறனால 100ன்னு வச்சுக்கலாம். எத்தனை மடங்கு ஆகுது, ஹைட்டும் இதுவும் 2 மடங்கு ஆகுது அப்படின்ட்டோம். அப்போது 2 மடங்குனா எவ்வளவு, 200 × 200. ஓகேயா? பை 100/100. அப்போது 200% தானே. அப்போ 2 சவருக்கு 2 சவரு அடி, 2 சவருக்கு 2 சவரு அடி, மிச்சம் எவ்வளோ இருக்குது, 100 × 2 × 2. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 400 வருமா? அப்போ 100ங்கிறது 400ஆக மாறி இருக்குது. அப்போ எத்தனை மடங்கு மாறி இருக்குது, 4 மடங்கு மாறி இருக்குது. இப்படியும் எடுக்கலாம். ஸோ எது உங்களுக்கு லேஸாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி மென்சுரேஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரத்தின்
அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இணைகரத்தின் பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது வந்து நம்ம இந்த மெத்தட்லேயே இப்போ யூஸ் பண்ணுவோமா? எவ்வளவோ இருக்குது, அதை வந்து எனக்கு 100ன்னு வச்சுக்கிட்டேன். இது வந்து எத்தனை மடங்காகுது? 2 மடங்காகுது. அப்போ 200/100. அதுக்கப்புறம் என்னாகுது? உயரத்தில் பாதியாக வந்து மாறுது. பாதினா எவ்வளவு? 100ல் பாதி வந்து எவ்வளவு? 50. அப்போ 50/100. இதை சால்வ் பண்ணி பாருங்கள். 2க்கு சேவருக்கு 2 சேவர் அடி, 2 சேவருக்கு 2 சேவர் அடி, 2 10, 100. ஏதாவது மாற்றம் இருக்கா? 100ங்கிறது எப்படி மாறி இருக்குது? அதே தான் இருக்குது. அப்போ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேவா? ரிமைண்டர் த சேம், மாறாது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான். ஓகேவா? இது ஃபார்முலா படியும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு வேலைக்காரராக ஏ என்பவர் பியை விட மும்மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. பி மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து மும்மடங்கு இந்த கம்பாரிசன் வந்துருச்சு அப்படின்னால அவரை விட இவரை விட அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இவர் வந்து 3 வேலை செய்த இடத்துல இவர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு, சரிதானா? சாரி, பி வந்து 3 வேலை செய்கிற இடத்துல இவர் ஒரே நாள், இப்போ இவர் பி வந்து 3 நாளில் வேலை முடிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ மற்றும் பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் என்ன பண்ணலாம்? இவர் வந்து 3 நாளில் ஒரு நாளில் வந்து வேலையை முடிக்க, கம்பாரிசன் வந்துட்டாலே நம்ம வந்து என்ன எடுத்துடணும்? ரேஷியோ அப்படிங்கிற மெத்தடுக்கு போயிடணும். அப்போ 1:1:3. ஏன்னா மும்மடங்கு கெட்டிக்காரர் வந்து யார்? ஏ தான். அப்போ ஏக்கு வந்து 3 போடக்கூடாது. இவர் 3 நாள் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரே நாளில் முடிச்சிருவார். அதுக்கு தானே அர்த்தம். ஸோ 1:3 அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ படி டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 2. அப்போ 2 தான் 10னா பி வந்து எவ்வளவு? 3 தானே? 3 என்ன அப்படின்னு பார்த்துட வேண்டியதான். இப்போ 2 2 10 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 15. ஆன்சர் பி. ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? இன்னொருக்கா சொல்கிறேன். ஏ என்பவர் இப்போ ஏங்கிறவர் பியை விட 3 மடங்கு கெட்டிக்காரர். அப்போ வந்து இவர் 3 நாள் செய்யக்கூடிய வேலையை இவர் ஒரே நாளில் முடிச்சிடுவார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுதாங்க? இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 10 நாள்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ரேஷியோ படி பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு? 2. அப்போ 2 தான் 10னா 3 வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பி வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேன்சல் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 15. ஓகேயா? இதில் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படும் முறையில் 4000 ரூபாய்க்கு ஆண்டு ஒன்றுக்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுங்கிறத கோடு போட்டுக்கோங்க. 5% வட்டி வந்து கூட்டு வட்டியில் அப்படிங்கிறதையும் கோடு போட்டுக்கோங்க. கூட்டு வட்டினா நமக்கு என்ன தெரியும்? b × 1 + r/100 பவர் n அப்படிங்கிறது ஃபார்முலாவா? இப்போ அதுபடி போடுவோமா? முதல்ல வந்து எவ்வளவு? 4000 ரூபா இன்ட்டு எத்தனை வருஷம்? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ 105/100 இன்ட்டு 105/100. ஓகேவா? கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 2 சேவருக்கு 2 சேவர் கேன்சல், 1 சேவருக்கு 1 சேவர் கேன்சல். 2 10, 1 5, 2 10, 1 2, 2 4. ஓகேவா? இப்போது இதை எதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும்? 2 × 105 இன்ட்டு 21 மல்டிபிள் பண்ணலாமா? 2யும் 21 மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு? 42. அப்போ 105 42 வகுத்து பெருக்கி மல்டிபிள் பண்ணுங்கள். 10 2 20 4. அப்போ 4410. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ
அசலில் இருந்து 4410 கழிச்சிடலாமா? 4410 4000 கழிச்சிருங்க, அசலை கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும்? 410 ரூபா வரும். ஓகேயா? அப்போ ஆப்ஷன் இதில் இருக்குது, ஆப்ஷன் டி. இல்லை தான் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். 2500 அசலானது 2.5% வட்டி வீதமும் 187.50 தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க, அசல் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? PNR/100 = SI அப்படிங்கிறது தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 187.5. சைவரெலாம் கணக்கில் வைக்கானா 5. அடுத்து ஈக்குவல் எவ்வளோ வருது? 2500. கீழே ஒரு 100க்கு கேன்சல் ஆயிருமா? அப்போது 25 மட்டும் இருக்குமா? புள்ளி இங்கே 2.25. எப்படின்னு புரியுதா? இந்த 100க்கு இங்கே மேலே இருக்க 2500 இன்ட்டு R/100 அந்த இதுக்கு 100க்கு 100 கேன்சல் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 25 2 6 625 தான் எவ்வளோ வருது? 625 வரும். 25 இன்ட்டு 25 எவ்வளோ? 625. 5 25 2 அடுத்து 3 3 2 6. ஓகே, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. இப்போ இந்த சைடு என்ன இருக்குது? 18 7.5. ஓகேயா? இப்போ இது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? இது என்னது? எண்ணு மட்டும் இருக்குண்ணே, எண்ணு தான் நமக்கு தேவை. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? என்னதால் கேன்சல் பண்ணலாம்? 25ஆலே கேன்சல் பண்ணலாமா? 2 25 1 25 25 2 25 50 3 25 75க்கு போயிடும். அப்போ 2 25 50. அதுக்கப்புறம் 5 25 வந்து எவ்வளவு? 125. அப்போ 5 n = 1 25 25 5 25 125 6 25 150 7 25 175 175. அதுக்கப்புறம் ஒரு 125 5 25 125. ஓகேயா? இப்போ 1 25 25 3 25 75. அப்போ n = எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஆப்ஷன் பி. ஓகேயா? ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி கரெக்டு. ஒன்றும் இல்லை, PNR/100 அப்படியே போட்டு நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பாயிண்டில் இருக்கிறதுனால பயப்படாதீங்க. பாயிண்ட்டுக்கு அடுத்து சைவர் இருக்கிறத கன்சிடர் பண்ண வேணாம், அதை அப்படி விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரீட் பண்ணுங்கள். பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகமாக. கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. பியின் வருமானம் வந்து கியூவை காட்டிலும் 25% அதிகம். அப்போ கியூவை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 100% அப்படின்னு வச்சுக்கிடுவோம். பியை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 125. ஏன்னா 25% அதிகம் தானே பி கொடுத்துருக்காங்க. இப்போ கியூவின் வருமானம் வந்து பியிலேருந்து எத்தனை % குறையுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதாவது 125 இருந்து இது வந்து எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. 25% தானே குறையுது. அப்போது இன்ட்டு 100. 1 25 25 4 25 100 5 25 125 1 5 5 10. அப்போ 20% குறையுது. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி. இது எப்படின்னு புரியுதா? நம்ம முன்னே பார்த்த மாதிரியே பி வந்து பியோட வருமானம் கியூவை காட்டிலும் கம்பேரிசனில் வந்துருச்சு. கியூ வந்து 25%, அதாவது கியூவை வாங்கக்கூடிய சம்பளத்துலேருந்து பி வந்து 25% அதிகம் வாங்குறாங்களாம். இப்போ நான் வந்து கியூவை வந்து 100ன்னு வச்சுக்கிட்டேன். கியூவை 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ 25% பி வந்து அதிகமாக தானே வாங்குறாரு. அப்போ 125% வாங்குறாருன்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கியூவின் வருமானம் பியின் வருமானத்தை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. எதோட கம்பேர் பண்ணுறாங்க? இதை பியோட கம்பேர் பண்ணுறாங்க. பி வந்து அப்போ எவ்வளவு? 125. இது வந்து எவ்வளவு? இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 25 × 100. ஓகேயா? அப்படி பார்க்கும்போது 5 25 125 1 5 2 10. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேயா? எதுவும் டவுட் இருக்கா? எக்ஸாம் போகலாமா? ஒரு பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக குறிக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
ஒரு மாவு இது பண்ணுதாங்க அப்படின்னா 1:2 அப்படிங்கிற இதில் ரேஷியோவில் வந்து இருக்கலாம். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, பெர்சன்டேஜை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பெர்சன்டேஜ்னால் அப்போ எவ்வளவு? 1 பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்து மாவில் குழல் என்பவர் செய்கிறார் எனில் மூலப்பொருட்களின் சதவீதமாக மாற்று அப்படின்னு கேட்குறாங்க. மூலப்பொருட்களை சதவீதமாக மாற்றினா என்ன பண்ணலாம்? 5 தான் 100 அப்படின்னா 4 எவ்வளவு, 1 எவ்வளோன்னு பார்த்துடலாமா? 1 5 2 10. அப்போ 80. இது வந்து எவ்வளவு? 1ங்கிறது 20. அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டாக? கரெக்டு. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி சேர்க்குறாங்க. நமக்கு வந்து என்ன தெரியும்னா 1:4 அப்படிங்கிறது தெரியும். இவங்க வந்து என்ன சொன்னால் சதவீதமாக கேட்காங்க. சதவீதம்னால நம்ம என்ன பண்ணுவோம், 100 தானே பார்ப்போம். அப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 5 தான் 100 அப்படின்னா பாக்ஸ் மெத்தடு. 5 தான் 100னா 4 எவ்வளவு, 1 எவ்வளோன்னு பாருங்கள். 1 5 2 10 20. அப்போ 4 2 8 80. இது 20. அப்போ அரிசி வந்து 80%க்கு 1 பங்கு உளுந்து 20% உளுந்து அப்படிங்கிறது தான். அப்போ 80, 20 அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 30 மற்றும் 250 பொது பகா காரணியும் கொடுத்துருக்காங்க. பகா காரணிங்கிறது ஒன்றும் இல்லை, HCF பார்த்தாலே போதுமானது தான். ஸோ 30 250க்கு HCF என்னன்னு பார்ப்போம். முதல்ல 2ஆல் போடுறேன். 15 1 2 2 4 2 10. அதுக்கப்புறம் 5ஆல் போடுறேன். 3 5 15 2 10 5 25. இதுக்கப்புறம் போகுமா? போகாது. அப்போ 2 5 தான் இதோட பகா காரணிகள். ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பகா காரணி நான் ஐயோ வேறு எதுவும் புதுசாக கொடுத்துருக்காங்களே, ப்ரைம் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். HCF தான் பகா காரணினா, HCF தான். ஓகேயா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நேற்றுக்கு இதே மாதிரி ஒரு மாடல் வந்து சம்மு பார்த்துருந்தோம். போன கொஸ்டினில் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் கொஸ்டினில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி சம்மு தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் ரிப்பீட் ஆகிறது. என்ன மட்டும் மாற்றிருக்காங்கன்னா நம்பரை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. மற்றபடி நம்ம பார்க்குற மெத்தட் வந்து ஒன்றா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். ஓகேயா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x-6 அப்படிங்கிறது HCF அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. எனில் இவற்றின் HCF எனில் கேயோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இதுக்கோட காரணிப்படுத்துகளையும் இதோட காரணிப்படுத்துகளையும் காமனாக இருக்கிறது தான் என்னது HCF. அப்போது ஒரு பார்ட்டு தான் HCF 6ங்கிறது நமக்கு தெரியும், அப்படி தானே? இந்த ரெண்டுக்குமே 6 அப்படிங்கிறது இருக்குது, மைனஸுங்கிறது இருக்குது. இப்போ இதில் x² - 2x - 24 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தலாமா? காரணிப்படுத்தினா என்ன வரும், எனக்கு கண்டிப்பாக 6 வரணும். ஸோ 6ஓட சேர்ந்து தான் இருக்கணும், அப்படி தானே? 6 வரணும். அப்போது அரைனால எனக்கு எவ்வளவு, 24. எனக்கு பெருக்குனா -24 வரணும், கூட்டுனா வந்து எவ்வளோ வரணும், -2 வரணும். அப்போ அரைனாலா 24 இது வந்துருச்சு. ஓகே. 6லேருந்து 2 கழிச்சா 2 வந்துடும், அதுவும் ஓகே. இப்போ பெரிய நம்பரில் போடுதா சின்ன நம்பராக போடுதாங்க தான். பெரிய நம்பரில் மைனஸை போட்டுக்கிறேன். எதனால்? ஏன்னா மைனஸை கொண்டு 4 ப்ளஸ் பண்ணும்போது பெரிய நம்பரில் இருக்க வேல்யூ தான் வரும். அப்போ -2 வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்போ -24. அப்போ எக்ஸு +4 வந்துடுது. ஓகேயா? இதே மாதிரி தான் இப்போ இதையும் பண்ண போகிறோம். ஒரு 6 அப்படிங்கிறது நமக்கு வந்து வேல்யூ வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போது நமக்கு 6ல் தான் ஏதாவது ஒரு வேல்யூவாக இருக்கணும். இது வந்து -kவாக இருக்குது. இப்போது எனக்கு பெருக்குனா எவ்வளோ வரணும், -6 வரணும். கூட்டினா வந்து எவ்வளோ வரணும், -k வரணும். கூட்டினா எவ்வளோ வரணும், -k வரணும். எனக்கு இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக -6ங்கிறது ஒன்று நமக்கு தெரியும், அப்படி தானே? தான் -6 தான்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு -6 தான் இங்கே இருக்குது, HCFில் இருக்குது. அப்போ +1 போட்டுடலாமா? 6 6. அப்போ -6லேருந்து +1 கழிச்சா எவ்வளவு, -5. அப்போ கேயோட வேல்யூ வந்து என்னது, -5. ஆப்ஷன் சி. ஓகே, அவ்வளோதான். இதில் எதுவும் கஷ்டம் இருக்கா? போன சம்மும் இதே மாதிரி தான் வந்துச்சு, இதே மாதிரி தான் பார்த்துருப்போம். அப்போ x +1 அப்படிங்கிறது தான். HCF கொடுத்துட்டாங்க, காமனாக இருக்குது, எடுத்தாச்சு. அப்போ கே இந்த பார்ட்டில் வந்து நமக்கு 6ங்கிறது தெரிஞ்சிருச்சு. எனக்கு பெருக்குனாலும் 6 தான் வரணும். அப்போ 6 தான் இருக்குது, 2 6 போட முடியாது. அப்போ இதில் இருந்து மைனஸ் போட்டோன்னா 5 வந்துடும். அப்போது 5 தான் அதோட ஆன்சர். ஓகேயா? அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் சம் பாருங்கள். √3 அப்பர்ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது. ஒரு தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது. இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் படிக்கும்போது இப்படி ஒரு மெத்தடே வந்து இருக்கும். ரூட்டுக்குள்ளே வந்து ஒரு நம்பர் இருந்து அது வந்து இன்ஃபினிட்டி வரை போச்சுன்னா அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க முழு வேல்யூவை வந்து அப்படியே போடணும் அப்படிங்கிறதா ஆன்சர். அப்படி பார்க்கும்போது இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 தான் வரும். இதே இது √3 ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து படிச்சிருப்போம். அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அந்த இது படிச்சிருந்தால் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து ரீசனிங்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. வரிசையில் தனிப்பட்ட எண்ணை வந்து கண்டுபிடி, அதாவது வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன காமனாக இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? 5லேருந்து 11 ஆயிருக்கு. சாரி 6லேருந்து 11 ஆயிருக்கு. அப்போ எத்தனை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க? 5 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. 11லேருந்து 21 ஆகுது. அப்போ இந்த 5ஓட 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுதா? அப்போ 2 10 10 ப்ளஸ் 11 21. அப்போ அடுத்து 10 வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போது 6 11 21 41 81. ஓகேவா? இதிலிருந்து இதில் என்ன 5, இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க 10. அப்போ 10 இதை கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து வந்து என்ன வருது? இன்ட்டு 2. 2 10 10 2 20 20 கூட்டியிருக்காங்க. அந்த 20ஓட இன்ட்டு 2 போட்டோன்னா எவ்வளவு? 40. 40 கூட்டியிருக்காங்களா இந்த சைடு? ஓகேவா? அப்போ 40 கூட்டினா 81. இன்ட்டு 2 போட்டோம்னா எவ்வளவு? 40 இன்ட்டு 2 80. 80 கூட்டினா என்ன வரணும்? 1 8 8 16 161 வரணும். என்ன இருக்குது? 167 இருக்குது. அப்போது இதுதான் தப்பு. ஆப்ஷன் பி. ஓகேவா? இதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை நான் இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போது அதுக்கு அடுத்து பாருங்களேன். 161 இருந்திருக்கணும். இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 12 இருக்குது. 2 மிச்சம் 1 ஒரு 2 2 2 1 3 322 இருக்கணுமா? அதுதான் அங்கே இருக்கும். சாரி 322 இருக்கணும். அதாவது 160 கூட்டணும். அப்படி தானே? 160 கூட்டணும். இப்போ அடுத்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்கும்? 80 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கோமா? அப்போ 80 இன்ட்டு 2 வந்து எவ்வளவு? 160. அப்போ 160 இதோட ப்ளஸ் பண்ணுங்கள். 12க்கு 2 மிச்சம் 1 3 321 இருக்குமா? ரைட்டா? அப்போ இது வந்துருச்சா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து ஒரு தியரி சம் தான். இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிகழ்ச்சியோட எது வந்து நிகழ்தகவாக இருக்க முடியாது? மைனஸில் போகும்போது அது வந்து இருக்காது. அவ்வளோதான். ப்ளஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மைனஸில் வந்துச்சுன்னா அது வந்து இருக்க முடியாது. ஸோ அது -1. ஆப்ஷன் டி. ஓகேவா? இது மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். இதோட இந்த கொஸ்டினில் இருந்த 25 சம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் மொத்தம் 6 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 7வது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 7 வீடியோவில் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு வந்து நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக நடக்கிற எக்ஸாம்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்காமல் 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்தும் இப்போ கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம 2021 மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்னும் தொடர்ந்து 25 வரைக்குமே பார்ப்போம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 22 23 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா?